ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் மாரியம்மனுக்கு மட்டும் ஏன் வேப்பிலை வைக்கிறாங்க அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேப்பிலைன்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அம்மன் என்பது உலகறிந்த ஒன்று தான் இல்லையா? ஒவ்வொரு கோவில்கள்லேயும் தல விருட்சம் மாறுபடுகிறது. ஆனால் உலகாலும் அன்னை மகாமாயி மாரியம்மன்னு சொன்னாலே அது வேப்பிலை தான். என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி தான் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அந்நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஊர்கள்லேயும் ஊர் எல்லையில் தான் அன்னை மாரியம்மன் வீற்றிருப்பார். அந்த ஊருக்குள்ளே யார் வந்தாலும் வெளியே போனாலும் சரி, அந்த ஆதிசக்தியின் பார்வையில் தான் நிகழும். மருத்துவ ரீதியாக பார்த்தால் பார்த்திங்கன்னா ஊர் எல்லையில் மாரியம்மன் கோயில் இருப்பதும் அங்கு வேம்பு இருப்பதும் அந்த ஊருக்கு நோய் கிருமிகள் வராமல் தடுக்கும் ஒரு உயிரியல் வேலி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவை மட்டும்தானான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் வைரஸ் தொற்றுகள் மற்றது அம்மை நோய்களுக்கு மருந்துகள் கிடையாதாம். அப்போது வேப்பிலை தான் மிக சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டதா. மற்ற மரங்களை விட வேப்ப மரம் தூய்மையான ஆக்சிஜனை அதிக அளவில் பார்த்திங்கன்னா வெளியிடுகிறது. நோயாளிகள் அதிகம் வரும் அம்மன் கோயில்களில் இது காற்றை சுத்திகரிக்கிறது. மக்கள் வேப்பிலையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை அம்மனின் அம்சமாக மாற்றி வழிபாட்டில் சேர்த்தார்களாம். இதன் மூலம்தான் ஆன்மீகத்தோடும் மருத்துவத்தையும் பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் இணைத்தார்கள். மாரியம்மன் அதாவது வெப்பத்தின் தேவதை என்று அழைக்கப்படுகிறார். அம்மை நோய் போன்ற உடல் வெப்பம் சார்ந்த நோய்கள் அம்மனின் அருளால் நீங்குவதாக தமிழ் மக்கள் நம்புகிறார்கள். அது மட்டுமில்லாமல் வேப்பமரம் இயற்கையிலேயே அதிக குளிர்ச்சி தன்மை கொண்டது. அம்மனின் உக்கிரத்தை தணித்து அவளை குளிர்ச்சியாக வைத்திருக்கவே அவளுக்கு வேப்பமரம் பிரியமான ஒன்றாக இருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகம் உள்ள சித்திரை மாதத்தில் சமயபுரம் மாரியம்மனுக்கு பெருந்திருவிழா கொண்டாடப்படுகிறது. கொங்கு நாட்டிலும் பல ஊர்களையும் சித்திரையில தான் அம்மன் திருவிழா நடக்கும். வேப்பிலைக்கு எதிர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும் சக்தி உண்டு. அதாவது நோவைப்பட்டு வரும் பக்தர்களுக்கு அங்குள்ள வேப்பமரம் அந்த தீய ஆற்றலை நீக்கி அமைதியை தருவதாகவும் நம்பப்படுகிறது. மாரியம்மன் நோயை தீர்க்க மருத்துவர் என்றால் வேப்பமரம் அவர் கையில் இருக்க மருந்தும் மருத்துவரும் பிரியக்கூடாது என்பதனால்தான் மாரியம்மனுக்கு வேம்பு விருட்சமாக இருக்கிறது. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.